दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां मंदस्मित मुखाम्भोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलतिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रणतोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये। नाम ज्ञानदेव समारंभां नामदेवाधिमध्यमां तुकाराम पर्यन्तां वंदे वार्करी शुभां भीमाधीरनिवासं पुंडलीक वरप्रदं रघुमायी प्रियं वंदे पांडुरंग महाप्रभुं समसर्ण सरोजं शांत नीलांबुधाभं जगदनिहितवाणीं मंदनं मंदनाननं तरुण तुलसी माला कंतरं कंचनेत्रं सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि। पंडरी शारिका क्षेत्रनागी पुंडलिका सारिका भक्तनागी विठोबा सारिका देवनागी सद्गुरु तुकाराम सारिका सद्गुरुवागी। मावली ज्ञानेश्वर महाराज के जय। सद्गुरु तुकाराम महाराज के जय। ज्ञानी नामदेव महाराज के जय। जय सद्गुरुनाथ महाराज के जय। समस्त साधु मंडल की जय। पतित पावन दिव्य मधुर मर भगवन नाम की जय। भक्ति ने प्रहलाद आழ்வார் श्रीमद् भागवतல சொல்றார், பண்டரிபுரத்தில் நாமதேவர் வீட்டுக்கு போனா இந்த நவவித பக்தியை அழகா ஒரு சித்திரப்படமா வச்சிருப்பா, ரொம்ப அழகா இருக்கும். நவவித பக்தினா என்ன? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுதான் 9 நிலையான பக்தி, 9 ஸ்டேஜ் பக்தியினுடைய படிகள், 9 படிகள். இதெல்லாம் இதில் ஆரம்பம் என்ன? சிரவணங்கிறது ஃபவுண்டேஷன், அஸ்திவாரமே சிரவணம் தான். இந்த சிரவண பக்தி இருந்தால் தான் அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தியாக நம்ம போக முடியும். சிரவணங்கிறது கேட்கறது, எல்லாமே நமக்கு கேட்கறது. கேட்கறதுங்கிறது விஷயம் இல்லை, என்ன கேட்குறோங்கிறது தான் விஷயம். திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்றார். காது கேட்கறதுங்கிறது விஷயம் இல்லை, அந்த காதல நல்ல விஷயங்களை கேட்கறது தான் விஷயம். காதலை கண்ட குப்பையெல்லாம் போடக்கூடாது, நல்ல விஷயங்கள் சத்து விஷயமா தான் காதலை போடணும். ருக்மிணி சொல்றார், ருக்மிணி என் காது வழியா என் மனசுல பூந்துண்டு என் மனசு தாபமெல்லாம் தீக்கிறியே ஹே கிருஷ்ணா திருத்வான் குணான் புவனசுந்தரான்னு சொல்றா. காது வழியா மனசுல பூந்துண்டு என் மனசுல குடியேறியே கிருஷ்ணான்னு சொல்றா. காதல போகக்கூடிய விஷயம் மனசுல ஏறிடுறது. அப்ப அந்த காதல படக்கூடிய விஷயங்கள் பகவத் விஷயமா இருந்தா நல்லது. பகவத் விஷயங்கள் தவிர வேறு விஷயங்கள் நம்ம காதல விழவே கூடாது. இப்படி சிரவணம் கேட்டுட்டே இருக்க என்ன ஆகுது? நம்ம ஒரு பஜனைக்கு போறோம், பஜனையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அந்த நாம சங்கீர்த்தனை சிரவணம் பண்றோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளை அறியாமலே நாம அந்த பாட்டை திருப்பி பாட ஆரம்பிச்சுடுறோம். அதாவது நம்ம காதல எதை கேட்கிறோமோ, எதை சிரவணம் பண்றோமோ அதை ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். அதை கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், பாடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். அப்போ நல்ல விஷயங்கள் நாம கேட்டா தான் நல்லபடியாக நம்ம வர முடியும். இந்த சிரவணம்ங்கிறது வந்துட்டா இந்த கீர்த்தனம் தானே வந்துடும். ஆனா அது கீர்த்தனம் பண்ணும்பொழுது பகவானை நினைச்சுட்டே தான் பாடணும். பகவான ஸ்மரணம்ங்கிறது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். ஸ்மரணங்கிறது பகவானை நினைச்சுட்டே தான் பாடணும். அடுத்த நிலை என்னன்னா பாதசேவனம். பகவானோட திருவடிகளுக்கு பாத பூஜை பண்றதுன்னு ஒரு அர்த்தம் சொல்வா. இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், கோவிலில் போய் பகவானுடைய திருவடிகளுக்கு நம்மால சேவை பண்ண முடியாது. அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட அர்ச்சகால் தான் போய் பண்ண முடியும். அல்லது
ஆற்றுல சில பேர் பாதுகை வச்சுட்டு இந்த பாதுகைக்கு அர்ச்சனம் எல்லாம் பண்ணுவா. அந்த குருநாளாவுடைய பாதுகை அவருடைய கிருபையினால யாருக்கு கிடைச்சிருக்கோ அவள் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம்ம அதிர்ஷ்டானங்களுக்கு தபோவனம் மாதிரி அதிர்ஷ்டானங்களுக்கு போகிறோம், அங்கே வந்து குரு பாதைகள் வச்சுருக்கா, அதற்கான கட்டடத்தை செலுத்தி நாம் வந்து இந்த பாத பூஜை பண்ணலாம். ரொம்ப சுலபமாக வந்து இந்த பாத சேவனத்துக்கு என்ன வழி சொல்லித்தரா? பகவானுடைய பாதம்ங்கிறது யாரு? பக்தால் தான் பகவானுடைய பாதம். ஆதிசங்கர பகவத் பாதால்னு சொல்றா. தமிழ்ல வந்து அடியவருக்கும் அடியவர்னு சொல்றா. பகவானுடைய அடியவருக்கும் அடியவர்னு சொல்றா. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய சேவை வந்து பகவானுக்கு போய் சேர்றது. நாம வந்து அடியார்களுக்கு பண்ணக்கூடிய சேவை சாட்சாத் பகவானுக்கே போய் சேரும். அது வந்து பாத சேவனம். அடுத்த நிலை பக்தியில என்னன்னா அர்ச்சனம். சுவாமிக்கு வந்து விதவிதமான புஷ்பங்களால வந்து பகவானுக்கு அர்ச்சனம் பண்றது பாத சேவ அர்ச்சனம்னு சொல்றா. சாதாரணமா வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய நந்தவனங்கள் இருக்கும். இந்த நந்தவனங்கள் பூ பறிச்சுட்டு வந்து அன்றலந்த மணரால் உன்னை அர்ச்சித்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னன்னைக்கே பறிச்ச பூவால வந்து சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். இப்பெல்லாம் நந்தவனம் இல்லை, கிராமத்தில் கூட கிடையாது. நம்ம கடையில் தான் போய் பூ வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. அப்படி வாங்கிட்டு வர பூவை வந்து அப்படியே எப்படி வாங்கிட்டோமோ அப்படியே சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த பூவெல்லாம் நல்லா ஆஞ்சு அதில் குப்பை செத்தை இல்லாமல் அழுகல் பூவெல்லாம் இல்லாமல் எடுத்து குச்சி செத்தை இல்லாமல் எடுத்து அது பகவானுடைய திருவடிக்கு சேர்க்கணும். பகவானுடைய திருவடி வந்து நோகாமல் சேர்க்கணும். ஏன்னா பகவானுடைய திருவடி வந்து ரொம்ப மென்மையான திருவடின்னு சொல்கிறா. அந்த மென்மையான திருவடி வந்து நோகாமல் அந்த பகவானுக்கு சேர்க்கணும். அதுதான் அர்ச்சனம்னு சொல்கிறா. அந்த அர்ச்சனம்ங்கிறது புஷ்பத்தை நம்ம சுவாமிக்கு சேர்க்கிறதுன்னு ஒன்று. ஆனால் நாமதேவர் என்ன சொல்கிறார்? உன் மனசையே புஷ்பமாக பாவிச்சு சுவாமிக்கு கொடுங்கிறார். உன் மனசை வந்து சுவாமிக்கு கொடுக்கறது அத்தனை ஒசந்துதுங்கிறார். அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டா மனசு மலர்றதுங்கிறது தத்துவம் இருக்கு. அந்த மலர்ந்த மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்படி யார் பண்றாளோ அவளுக்கு மறுஜன்மாவே கிடையாதுங்கிறார் நாமதேவர். பகவானுக்கு மனசையே அர்ப்பணம் புஷ்பமா அர்ச்சனம் பண்ணுங்கிறார் நாமதேவர். பகவான் எதிர்பார்க்கிறது என்ன? நிவேதனம். ஆத்ம நிவேதனத்தான் பகவான் எதிர்பார்க்கிறார். நவவித பக்தியில கடைசியில வருது அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு வருது. என்ன நிவேதனம் எதிர்பார்க்கிறார்? சுவாமிக்கு என்ன பழம் இருக்கா, பக்ஷணம் இருக்கா, கொழுக்கட்டை இருக்கா, தேங்காய் இருக்கா, ஆஞ்சநேயர் சுவாமினா வடமாலை இருக்கா? இதெல்லாம் விட பகவானுக்கு வந்து பிடிச்ச நிவேதனம் நம்மளைத்தான் ஆத்ம நிவேதனம். நம்மளை நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான் வந்து ஆத்ம நிவேதனம். என்னையே உனக்களித்தே ஞானானந்த பெருமாள்னு ஹரிதாசகிரி சுவாமிகள் பாடுவார்.
இந்த ஆத்ம நிவேதனத்துக்கு பிரமாணம் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி மண் கேட்டு வாமனர் வந்தார். 1 அடியால பூமியெல்லாம் அளந்துட்டார். 2வது அடியால ஆகாச லோகமெல்லாம் அளந்துட்டார். இனிமேல் அளக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பலி சக்கரவர்த்தி தவிக்கும் போது, நீ சொன்ன வார்த்தை மீறியே, உன்னை வருண பாசத்தால கைது பண்றேன் அப்படின்னு மிரட்டி 3வது அடி எதுன்னு அவனுக்கு புரிய வச்சார். பலி சக்கரவர்த்தி தலையை காட்டினார். சுவாமி சொல்றார், நீ எது கேட்டாலும் கொடுத்துடுவேன், சின்ன பையனா இருக்கியே, ஏகப்பட்ட பூமி கேட்டு வாங்கிக்கலாம், நீ குழந்தை உனக்கு தெரியல, 3 அடி மண் கேட்கறியே, அது உனக்கு போதுமா? எப்படி போதும்? எங்கிட்ட தானம் வாங்கினா வேற யார்கிட்டையுமே தானம் வாங்கக்கூடாது, என்ன மாதிரி கொடுக்குற வதானின் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னியே, அதை கொடுங்கிறார் சுவாமி. ஆத்ம நிவேதனம் உன்னை கொடுத்துடும், உங்ககிட்ட எதுவுமே வேண்டாம். சுவாமிக்கு நிவேதனம் பண்றதுன்னா என்ன? என் மனசு கனினுமே பகவானே, அப்பா ஈஸ்வரா, இந்த கனியை உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு பண்ணணும். என் மனசு மலரணும் ஈஸ்வரா, இந்த புஷ்பத்தை உனக்கு அர்ச்சனை பண்றேன்னு பண்ணணும். அபிஷேகம் பண்றத சுவாமிக்கு பாலில் பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், கங்கா ஜலத்தால் கூட அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் கண்ணீரால் அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகத்தான் பகவான் வந்து அப்படியே ஏற்றுக்கிறார். அப்படி உருகி உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சுந்தரமூர்த்தி சொல்கிற மாதிரி அப்படி பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணாதான் சுவாமி வந்து அந்த பூஜையை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். அப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணுறதுங்கிற அடையாளம்தான் நம்ம சுவாமிக்கு பண்ணக்கூடிய நிவேதனம். நிவேதனம் எப்படி பண்ணணும்? பகவான் சாப்பிட்றதுக்கு தகுந்தாற் போல நிவேதனத்தை வச்சுக்கணும். ஏற்கனவே நான் போன வாரத்தில் சொன்னேன், சுவாமிக்கு ஊட்டுவதை போல நிவேதனம் பண்ணணும். நம்மளை அப்படி ஏற்றுக்கிற மாதிரி நம்மளை ஆக்கிண்டா பகவான் வந்து சமர்ப்பணம் பண்ணினா பகவான் நம்மளை ஏற்றுனுடுவான். மகாராஷ்டிராவில் பண்டரிபூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் தாமு சேட் கோனாபாயின்னு தம்பதிகள் இருந்தா. அவளுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை உண்டு. தொழில் நிமித்தமாக அவள் வந்து பண்டரிபூருக்கு வந்து குடிபெயர்ந்தா. பரம பக்தால், பரம பாகவதால். எப்போது பார்த்தாலும் விட்டலனை தியானம் பண்ணிட்டு விட்டலனுக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தால். அவளுடைய அந்த காரியங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொன் குழந்தை இருக்கு, ஒரு பையன் வேணும்னு விட்டல்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. விட்டல் வந்து ஒரு குழந்தையை அனுகிரகம் பண்ணார். பரம பாகவதன் அந்த குழந்தை பிறக்கும் போதே நாமா சொல்லிட்டு பிறந்த குழந்தை நாமதேவர்னு பேர் வச்சா. சத்சங்கமாக வளர்றது. ஆற்றுல சத்சங்கம் இருந்தால் குழந்தை அப்படித்தான் வளரும். எப்போ பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், எப்போ பார்த்தாலும் விட்டல் பூஜை, எப்போ பார்த்தாலும் விட்டல் கீர்த்தனம், சத்சங்கமாக இருக்கு. அப்பா ஆற்றுலையும் பூஜை பண்ணுவார். தாமுசேட் கோவிலில் போய் விட்டல் இருக்க கைங்கரியம் பண்ணுவார். இந்த குழந்தை கூட இருந்து பார்த்து 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 அந்த விட்டலுக்கு பண்ணக்கூடிய பூஜை இந்த குழந்தைக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. நாமும் பூஜை பண்ணணும் விட்டலுக்குன்னு நினைச்சார். ஒரு நாள் தாமுசேட் வியாபார நிமித்தமாக வெளியூர் போகிறார். நாமதேவ பூஜை பண்ண சொன்னார். அப்பா சொல்படி நாமதேவர் வந்து விட்டலுக்கு பூஜை பண்ணார், அபிஷேகம் பண்ணார், அலங்காரம் பண்ணார். நைவேத்தியம் பண்ணும் பொழுது எப்படி நைவேத்தியம் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அப்பா வந்து நைவேத்தியம் பண்ணும் பொழுது நாமதேவர் வெளியில் போக சொல்லிடுவா. சுவாமி சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கையில் இருந்தார். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறார். இதுவரையிலும் போன வாரம் பார்த்தோம். பாஷாணக்கி மூரத்து தூதுனகி பீவத்து, பாஷாணக்கி மூரத்து தூதுனகி பீவத்து. அப்படியே கல் போல இருக்காராம் சுவாமி. பால் குடிக்கல, கெஞ்சின குடிக்க மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தலையை முட்டிப்பேன், உன்னோட சரணத்தில் வந்து என்னுடைய மண்டையை முட்டிப்பேன், மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துடும் பாண்டுறங்கா. நான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன். எங்கள் ஆற்றுல நான் கேட்டதும் பண்ணலைன்னா செவத்தில் போய் முட்டின்னு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவர் சொல்கிறார். பாஷானுக்கு மூரத்து
ದುದುನಗಿ ಪೀವತು சிறுபசாண்டத்து நாமாரோவே. அழுதுண்டே தலையை முட்டிக்கிறதுக்கு வேகமா வரார். முட்டிட்டார். தலை கல்லில் படலை, தாமரை புஷ்பத்தில் படுற மாதிரி இருக்கு. பகவான் அப்படியே குனிஞ்சு ஒரு கையால் கொடுத்து தடுத்தார். சுவாமி நிமிர்ந்து பார்க்கிறார். பகவானின் சாட்சாத்காரம் அப்படி தெரிகிறது. ஐசா பகதுமே கடினஹிபாயோ, இப்படி ஒரு பக்தன் நான் பார்த்ததே இல்லைடா. நான் சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக நீ தலையில் முட்டிக்க வந்துட்டேடா. இப்படி ஒரு பக்தனை நான் பார்த்தேடா, இதுவரையிலும் பார்த்தேடா, இனிமேல் எங்கடா பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார் பாண்டுரங்கன். நாம தேவுனே தூது பினாயோ ஐசி கிளானி கரித விட்டல பவலா நைவேத்த ஜீவில நாமயாச்சா. அப்படி பிரமிச்சு போய் சுவாமியை பார்க்கிறார் நாமதேவர். சுவாமியை பார்த்த ஆனந்தம், சுவாமியோட குரல் கேட்கிற ஆனந்தம், சுவாமியோட ஸ்பர்சம் படுற ஆனந்தம், அப்படி தகைச்சு போய் இருக்கிறார். விட்டல் யோக பீடத்திலிருந்து கீழே இறங்கி வரார். நாமா அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சுக்கிறார். அப்பா சொல்வார், நீலமேக சாமணலா இருப்பான், பீதாம்பரதாரியா இருப்பார், கஸ்தூரி திலக்கத்தோட இருப்பார், ரத்தன கிரீடத்தோட இருப்பார், சுருள் சுருளான கேசத்தோட இருப்பார், மகர குண்டலத்தோட இருப்பார், முகத்தில் மந்தகாசமான சிரிப்போடு இருக்கும், கண்களில் கருண மழையோட விட்டல் இருப்பார்னு அப்பா சொல்வாரே. அப்படியே சுவாமி இருக்காரே. கண்ணை மூடினு யோக நேத்திரம் என்னை திறந்து பார்க்கறதே, நான் என்ன பாக்கியசாலி, என்ன பாக்கியசாலின்னு பிரமித்து போய் பார்க்குறார் குழந்தை. நாமா என்ன பார்க்குற, சாப்பிடணுமா பகவான் கேட்குறார். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறார். நீ சாப்பிட்றியா அப்படின்னு பகவான் கேட்குறார். இல்லை விட்டலா, நீ சாப்பிட்ட அப்புறம் தான் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, நீ சாப்பிட அப்படின்னு நாமதேவர் கேட்குறார். இல்லை, இன்னைக்கு இப்படி வச்சுக்கலாம், முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பகவானே இந்த பிரசாதத்தை எடுத்து நாமதேவருக்கு ஊட்டி விடுறார். எனக்கு ஒரு ரூபா, உனக்கு ஒரு ரூபா. குழந்தையெல்லாம் விளையாடும் போது அது மாதிரி பகவான் வந்து ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டு நாமதேவருக்கு ஒரு ரூபா ஊட்டி விடுறார். பிசைஞ்சு 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 ஊட்டி விடுறா. துக்காராம் மகாராஜா ரமகத்தில் சொல்கிறார், கிருஷ்ணா, அனிருத்தன் பிரத்யும்னுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கிற என்ன பாக்கியம் பண்ணேனோங்கிறார். நீ நிவேதனம் ஏற்றுன்றது அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டியே பிசைஞ்சு பிசைஞ்சுன்னு சொல்கிறார். பிரசாதத்தை ஊட்டி விட்டார், பக்ஷணத்தை தான் கொஞ்சம் சாப்பிட்டார், அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்குறார். அப்படி பிரமிப்பா பார்க்குறார் நாமதேவன். தீனதயாளுன்னு அப்பா சொல்வார், பக்த வசலன்னு அப்பா சொல்வார். விட்டலை நான் பார்த்துட்டேன், விட்டலை நான் பார்த்துட்டேன், இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்வேன்னு சொல்லிட்டு ஒரு அபங்கம் பாடுறார். தீனாஞ்சி மாவுலி ஆஜ்ஞா தேக்கியலே, தீனாஞ்சி மாவுலி ஆஜ்ஞா தேக்கியலே. பார்த்துட்டேன், இன்னைக்கு தீன தயாளுவை பார்த்துட்டேன். அப்பா சொல்வார், பதித்த பாவனன் பக்த வசலன் சொல்வார், இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு அப்படி சந்தோஷப்படுறார். கடி தேவுனையா கரவே பாவிட்டோ வரா. செங்கல் மேல இடுப்புல கைய வச்சு நின்றுருக்கான். அந்த சாமல மூர்த்தியை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்கிறார். முகுத ரத்னாஞ்சா சாஜிரா, அப்படி ஜொலிக்கிறது கிரீடம். இந்த கிரீடத்துல வந்து முத்துச்சரம் தொங்குறது. விட்டல் தலையை ஆட்டினார்னா அந்த முத்துச்சரம் அப்படியே ஆடுறது. எப்படி அனுபவிக்கிறார் பகவான், அப்படித்தான் நம்ம அனுபவிக்கணும். அணுவா பகவான் அனுபவிக்கிறார் நாமதேவர். வரி மோதுயா சாதுரா திராஞ்சி மாவுலி ரூப லாவண்ய கோஜீரே. அப்படி கண்ணு கொட்டாம பார்க்கக்கூடிய ஒரு அழகு திவ்ய ஸ்வரூபம், திவ்ய மங்கள ஸ்வரூபம். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரை அப்படி பார்க்கிறார் சுவாமியை. ஹிருதயி பதக்க ஜாஜீரே, ரத்தன பதக்கம் வந்து தக தக தகன்னு மாறல ஜொலிக்கிறது. காசே பிவல பீதாம்பரா, காசே பிவல பீதாம்பரா. அந்த கருநீல மேனிக்கு மஞ்சள் பட்டாடு அத்தனை அழகா இருக்கு. எப்படி வர்ணிக்கிறார், எப்படி சுவாமி அனுபவிக்கிறார். நமக்கெல்லாம் அந்த அனுபவம் எப்போ வருமோ தெரியல. சரணி திருடாசே தோடரே தினாஞ்சி மாவூலி. சுவாமியோட திருவிடைகளில் தண்டை இருக்கான். பொம்நாட்டி போட்டுனா கொலுசுன்னு சொல்வா, ஆம்பளை போட்டுனா வீரக்கழல் தண்டைன்னு சொல்லுவா. அது என்ன சொல்றதான், என்னை நம்பிண்டு இருக்கே, பயப்படாதே பயப்படாது தண்டை சொல்றதாம்.
சரணி திடாச்சே தோடரே தினாஞ்சி மாவுலி. சுவாமி அப்படியே லாலனை பண்ணுறார். ராமதேவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். விட்டலோடு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அந்த குழந்தை அனுபவிக்கிறது. நாமா ஆற்றுக்கு போயிட்டு வாப்பா, நான் திரும்பி அர்ச்சாவதாரமாக ஆயிடுவேன் அப்படிங்கிறார். விட்டலா, பாண்டுரங்கா, உன்னை விட்டு நான் போகவே முடியலடா, நான் எப்படி போவேன், இங்கேயே இருந்துட்டுமா அப்படிங்கிறார். இங்கே இருக்க முடியாதுடா, நான் உன்னை விட்டு எப்படி பிரிவேன்ப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இங்கே இருந்த உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் ராமதேவர். நீ கவலைப்படாத, நீ வெளியில் போனாலும் நான் உங்கூடத்தான் இருப்பேன், நீ எப்போ பஜனை பண்ணினாலும் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறார். உங்கூடவே இருக்க, கவலைப்படாது, நீ நினச்ச மாத்திரத்தில் உனக்கு தரிசனம் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி பகவான் ராமதேவருக்கு உச்சி முகர்ந்து அனைத்து உத்தரவு கொடுக்குறார். பெரிய மனசில்லாத குழந்தை காலி பாத்திரத்தோடு வெளியில் வருது. இதே சரித்திரம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்க திருநானையூரில் நடந்திருக்கு ஒரு சரித்திரம். நம்பியாண்டார் நம்பிங்கிற குருகுலாத்து பையன் இந்த மாதிரி அப்பா வெளியூருக்கு போன சமயத்தில் பொல்லா பிள்ளையாருங்கிற விக்னேஸ்வருக்கு பூஜை பண்ணார். இதே மாதிரி அபிஷேகமெல்லாம் பண்ணார், சுவாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணார். பழங்கள், தேங்காய், மோதகம் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு சாப்பிட சொல்லி கெஞ்சறார். ராமதேவர் கெஞ்சன மாதிரி அவர் கெஞ்சறார். இது தமிழ்நாட்டில் நடந்த சரித்திரம், அது மகாராஷ்டிரா. காலகட்டமும் வேறு, பாஷை வேறு, மூர்த்தி வேறு. அங்கே விட்டலன், இங்கே பொல்லா பிள்ளையார். நீ சாப்பிட்டு தான் ஆகணும்ப்பா விநாயகா, நீ உனக்கு சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டு பாடசாலைக்கு போகணும், பாடசாலைக்கு லேட்டாக போனால் அந்த வாத்தியார் தலையில் குட்டுவார்னு சொல்லி அந்த குழந்தை அழறுது. விநாயகர் வரவே இல்லை, காதிலே வாங்கிக்கல. ராமதேவர் பண்ண மாதிரி அந்த குழந்தை சரணத்தில் முட்டிக்க போகிறது. விநாயகர் தரிசனம் கொடுத்தார். அந்த பழம் கொழுக்கட்டை எல்லாத்தையும் அவரும் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டார். இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சரித்திரம். இந்த குழந்தை கேட்குறது, ரொம்ப தாமசமாக வந்துருங்க சாப்பிட்டல் விக்னேஸ்வரா, இத்தனை வாய்க்கு மேலே நான் பாடசாலைக்கு போனேன்னா வாத்தியார் திட்டுவாரே குட்டுவாரேன்னு கேட்கறது. இனிமேல் நீ பாடசாலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி விக்னேஸ்வரே சகல சாஸ்திரத்தையும் பாடம் சொல்லி கொடுத்தாராம். என்ன ஒரு பாக்கியம் அந்த குழந்தைக்கு, நம்பியாண்டார் நம்பிக்கை. ராஜராஜ சோழனுக்கு இந்த சமாச்சாரம் போக அவர் உடனே நம்பியாண்டார் பார்த்தார். சின்ன குழந்தைன்னு இல்லாமல் அப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். நினைவு கருதிடு பூதி கொடுத்திட நிறையக முதசை மூப்பழமப்பமும் நிகழ்வாதே நெடியவளை முறுக்கி கொடுலடுகம் நிறவில் அரிசி பருப்பவல் ஏற்பொறி நிகரில் இனி கதலி கனிவர்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தோட்ட கரத்தோர் மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறு பனை வளமாக மருவு மல பூனை தோத்திர சொற்கொடு வளர்கை குழை பிடி தோப்பன குட்டோடு மனச பரிபுர போற்பதகச்சனை மரவேனே தெனன தென 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 பல சிறிய அறுபத மொய் துதிர புனல் திரளும் முருசதை பேத்தனின குடல் செறி மூளை செரும புதர நிற புசரு குடல் நிறைய அரவ நிறைத்த களத்திடை திமித திமி திமி மத்தலிட கைகள் ஜெக ஜெய 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 எனவே துகு துகு தூத்த
பயிராவி சூற்று நடு திடயதிரு நிசைச்சரரை பலியிட்டருள் பெருமாளே நீனது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு பூத்தி கொடுத்திட மலரு கரிமுக ஒற்றை மறு பனி மரவேனே மரவே ராஜராஜ சோழன் பரிவாரத்தோட விதவிதமான பழவகைகள் பட்சணங்கள்லாம் தட்டு தட்டா எடுத்தது விநாயகர் கொண்டு சமர்ப்பணம் பண்ணார். விநாயகரை அவர் தரிசனம் கொடுக்கல. நம்பியாண்டார் நம்பியோட பக்தி அவருக்கு இல்லைங்கிறதுனால கொடுக்கல. ஆனால் நிவேதனத்தை மறைச்சு அருளினார். இந்த நம்பியாண்டார் நம்பியோடைய கிருபையால் தான் ராஜராஜ சோழன் தேவார திருமுறைகளை சிதம்பரத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதை வச்சுட்டு அவர் திருத்துண்டர் தொகை எழுதினார். அது அடிப்படையில் தான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினாருங்கிறது சரித்திரம். இங்கே பொல்லா பிள்ளையார் நமக்கு அந்த லா தகராறுங்கிறதுனால நம்ம பொல்லா பிள்ளையார சுயம்பு விநாயகர் அவர் பொல்லா பிள்ளையார பொல்லாத பிள்ளையார ஆக்கிடுவோம். அந்த சுயம்பு கணபதி இங்கே அங்கே விட்டல் பக்தி பாவத்தோட கொடுத்தா சுவாமி எதையுமே ஏற்றுப்பார். நாம் அவர் எடுத்துக்கக்கூடியதை பார்க்க முடியாது, ஆனால் உணர்றதுக்கு முடியும். சுவாமிக்கு நிவேதம் பண்ணின பிறகு நமக்கு ஒரு அலாதியான ஆனந்தம் ஏற்படும். சுவாமி எடுத்துட்டாருங்கிறதுக்கு அந்த ஒரு அடையாளம். அது ஒரே சந்தோஷம். சாட்சாத் பரபிரம்மமான பாண்டுரங்கனை பார்த்துட்டோமே, அவர் நான் பண்ண நிவேதனத்தை மட்டும் சாப்பிடாம எனக்கும் ஊட்டி விட்டாரே, இந்த பாக்கியம் கிடைச்சது எனக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா, அவன் கருணையினால தானே கிடைச்சதுன்னு ஒரு அபங்கம் பாடுறார். ஆடி தேவாஜே 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 தாச பல்தரி ராயாச்சு. ஆடி தேவாஜே 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 தாச பல்தரி ராயாச்சு. நமகாவோ நமதாவோ நமகாவோ ஆடி தேவாஜே 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 தாச பண்டரே ராயாச்சே. தாளதிண்டி ஹே முனி ஆதி தாளதிண்டி முனி ஆதி கேசவராஜ கோவு பிரீதி கேசவராஜ கோவு பிரீதி. ஆடி தேவாஜே 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 தாச பண்டரி ராயாச்சே. விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க. ஆடி தேவாஜே தேவாஜே நாமாவையே நான் பாடுவேன், அந்த நாமாவையே நான் தியானிப்பேன். அந்த நாமாவுக்குள்ளே பாண்டுரங்கனை நான் பார்க்குறேன். வாக்கில் பகவான் நாமா வருது பாக்கியம்,
தேவர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்காதுங்கிறா. தேவர்களுக்கு மேலான பாக்கியத்தை விட்டல் நம்ம கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? விட்டலனுக்கு நம்ம அடிமையானதுனால கொடுக்குறான். புராணத்தில் தேவர்கள்லாம் வந்து திரண்டு போய் பிரம்மாட்ட சொல்லுவா. பிரம்மா பகவானை பிரார்த்தனை பண்ணுவா, பகவான் அவதாரம் பண்ணுவார். பூமாதேவி பூபாரம் தாங்களேன்னு தேவர்கிட்ட போய் சொல்லுவா, தேவர்கள் வந்து பிரம்மாட்ட போய் சொல்லுவார், பிரம்மா பகவான்கிட்ட சொல்லுவா, பகவான் அவதாரம் எடுப்பா அப்படின்னு புராணம்லாம் சொல்கிறது. பிரம்மாவே வந்து தூரக்க நின்று தான் பகவான்கிட்ட பேச முடியும், பகவானை பார்க்க முடியும். ஆனால் எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? சுவாமியினோட மடியில் உட்கார வச்சுட்டாரே, என்ன உணவு ஊட்டினாரே, சண்டேஸ்வர நாயனருக்கு ஈஸ்வரன் முடிசூட்டினாராம், எனக்கு நிவேதனம் பண்ணி அப்புறம் முதல்ல உனக்கு தாண்டான்னு சொன்னாராம். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அத்தனை சிவகணம் இருக்கு கைலாசத்தில், எத்தனை பார்ஷதால் இருக்கா கைலாசத்தில், யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் கூட அந்த பாக்கியம் கிடைக்கல, பெத்த பிள்ளைகள் கூட கிடைக்கல. பகவான் வந்து பக்தாளுக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிடிச்ச தொண்டர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி எனக்கு அர்ச்சனை தமிழ் பாட்டுங்கிறார். நாமதேவர் சுவாமிக்கு நிவேதம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஊட்டி விட்டுட்டு ஆடி பாடி குதிச்சுட்டே காலி பாத்திரத்தோட வரா. அம்மா பார்க்குறா குழந்தைய, எடே இப்படி துள்ளாட்டம் போட்டுன்னு வரையடா, பிரசாதமெல்லாம் கொட்டி பட போகிறது அப்படிங்கிறா. பிரசாதம்மா? அது இல்லைம்மா, நான் சாப்பிட்டுட்டேங்கிறா. தப்புடா, ரொம்ப தப்புடாது. நானா ஒன்றும் சாப்பிடலம்மா, விட்டலே வந்தார், அவர் சாப்பிட்டார், எனக்கும் ஊட்டி விட்டாரம்மா. பொய் சொல்லப்படாதுடா. இல்லைம்மா, விட்டல் நேராக வந்தார், அவர் சாப்பிட்டார், எனக்கு ஊட்டி விட்டார். என்னடா சொல்கிற? அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. இல்லைம்மா, கண்ணங்கரையில் தாம்மா இருக்கா விட்டல், அப்படி ஒரு அழகுமா. கஸ்தூரி திலக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? காது வரை அகன்ற திருவிழிகள் இருக்குமா அவருக்கு, எடுப்பான நாசி இருக்குமா, வில்வாப்பழம் மாதிரி உதடு இருக்குமா, அழகான முத்து வரச பல்லுமா, எப்படி சிரிச்சார் தெரியுமா? என்ன தொட்டாருமா, என்ன தொட்டார் விட்டல் இட தொட்டாருமா, வாசனை பாரு, வாசனை தெரியுது பாருமா, வாசனை தெரியுது பாருமான்னு கையை நிட்டார். விட்டல் வாசனை ஒரு தேகத்துலேருந்து வருது. அவரோட கழுத்தோட அந்த மாலையை தூக்கி எனக்கு போட்டாருமா. அவர் வரலை, முதல்ல வரலை, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் அழுதேன், பாடினேன், என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். அப்போ நான் ஆற்றுல பண்ணுவேன்னு இல்லையோ, அது மாதிரி தலையை முட்டிக்க போனேம்மா. கையை வச்சு தடுத்தார். கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு தாமரைப்பூவை தொடுற மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்கிற அம்மாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரிலாம் நடக்குமா? சின்ன குழந்தை பொய் சொல்லுமா? இவர் பூஜைக்கு போனார்னாக்கா, தாமோசர் பூஜைக்கு போனார்னா எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவார். குழந்தை வந்து விட்டல் சாப்பிட்டதுன்னு சொல்கிறானே, விட்டல் ஆகாரம் எடுத்ததுன்னு சொல்கிறானே, நிஜத்தை சொல்லிட்டா, பசங்களுக்கு இருக்கா கொடுத்துட்டு வந்துட்டியா? இல்லைம்மா, மிச்சம் இருந்தால் நிச்சயம் நான் கொடுத்துருப்பேன், பசங்களுக்கு கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் பகவான் சாப்பிட்டாம்மா, எனக்கும் கொடுத்தாம்மா, நான் நன்னா சாப்பிட்டாச்சு, இன்னுமே வேண்டாம்மா அப்படிங்கிறார். பொய் சொல்லாதடா கண்ணா, பரவாயில்ல, நீ சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னோட தோழருக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நிவேதனம் நான் பண்ணித்தரேன், அது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஆற்றுல வச்சுடலாம், அப்பா வந்தால் கேட்பாரோ இல்லையோ பிரசாதம் இங்கேன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பொய் மட்டும் சொல்லப்படாதுப்பா, ரொம்ப தப்பாக போயிடும் அப்படிங்கிறா. நாமதேவர் சொல்கிறத பார்த்தாலும் அதில் வந்து ஒரு பொய் கலப்படம் இல்லாத ஒரு உண்மை மாதிரி தோன்றது. குழந்தை உறுதியாக திருப்பி சொல்கிறது. பொய் சொன்னால் தானே பயப்படணும், எது தானே சொல்கிறது. தாமசேட் வந்தார். என்னடி மிரட்டு இருக்கா குழந்தைய அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, அவன் பண்ணின காரியத்தை நீங்கள் கேளுங்கோ அப்படிங்கிறான். நடா பண்ண? அப்பா நான் பூஜை பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் சொல்லித்தந்த மாதிரியே இப்போ நான் பூஜை பண்ணிட்டேன்ப்பா. அப்போ நல்ல காரியம் தாண்டி பண்ணிருக்கான், ஏன் மிரட்டின்னு இருக்கா? நீங்கள் எப்படி சொன்னாலோ அப்படி பூஜை பண்ணேன்ப்பா, அப்படி அபிஷேகம் பண்ணேன்ப்பா. நீங்கள் சொல்லுவேலோ இல்லையோ, அபிஷேகம் பண்ணும்போது கண்ணை முடிக்கோன்னு சொல்லணும்னு சுவாமியை கண்ணை முடிக்கோன்னு சொன்னேன்ப்பா. அதே மாதிரி தீபதூபமெல்லாம் காட்டினேன்ப்பா. பார்த்தியா குழந்தை எவ்வளோ சமத்தா பூஜை பண்ணிருக்கான், அவனை போய் விரட்டுட்டு இருக்கியே. சமத்துங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டான் குணாபாய். சரி நைவேத்தியம் பண்ணியா? நைவேத்தியம் பண்ணேன்ப்பா. பிரசாதம் கொடு. இல்லைப்பா. ஏண்டா? ஏன் என்னாச்சு? பிரசாதம் கொண்டு வரலையா?
யாருக்கா கொடுத்துட்டியா? இல்லைப்பா, விட்டல் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாருப்பா, எனக்கும் ஊட்டி விட்டாருப்பா. இல்லை, விட்டல் சாப்பிட்டானா? நடா சொல்கிற நீயே? நாமா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுடா, ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா, எனக்கு போஜனம் கிடைச்சி கொடுத்துப்பா, விட்டலே ஊட்டி விட்டாருப்பா, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன்ப்பா, நான் பொய் சொல்லலப்பா அப்படிங்கிறார். தப்புடா, நானும் தான் இத்தனை வருஷமா நிவேதனம் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டதே இல்லையடா. சாப்பிடுவாருங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கைடா, ஒரு பாவனை. சாமிக்கு வைக்கிறதெல்லாம் அவர் சாப்பிட்டார்னா மறுநாள்லேருந்து யாருமே நைவேத்தியமே வைக்க மாட்டா. சாப்பிட்டா பா சுவாமி சாப்பிட்டார், சாப்பிட்ட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார் நீங்கள் சொல்கிறீங்களேப்பா, அது எப்படிப்பா? அது ஒரு பாவனைடா. குழந்தை திரும்பி வர்ணிக்கிறது சுவாமியுடைய பாதார விந்தங்களை, அவருடைய சிரசிலிருந்து பாதம் எல்லாம் திருப்பி வர்ணிக்கிறது. இப்படி சொல்கிறியே, சரி நாளைக்கு நீ போய் நிவேதனம் பண்ணு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாபுசேன். குழந்தையும் சந்தோஷமாக எடுத்துட்டு பண்ணுறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன்ப்பா, நாளைக்கு மட்டும் இல்லைப்பா, நான் தினமுமே வந்து பூஜை பண்ணுறேன்ப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பாண்டங்க என்ன சொல்லிட்டு காரு தெரியுமா, நீ பாடினா நான் வந்து ஆடுறேன்னு சொல்லியிருக்காருப்பா, நான் பாடினா அவர் வந்து ஆடுவாருப்பா, நீங்கள் வந்து பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறார். எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ பாடுறது தெரியும், அந்த நீ உன்னுடைய பாட்டுக்கு விட்டலேருந்து ஆடுவாங்கிறது உனக்கு தான் தெரியும். சரி நாளைக்கு போய் நைவேத்தியம் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைக்கு மறுநாள் வந்து பூஜைக்கு நைவேத்தியம் கொடுத்து அனுப்புகிறா. இதுவுமே நம்ப முடியல தாமு சேட்டுக்கு. இத்தனை நாள் இது நமக்கு நடக்கலையே, ஏன் இப்படி நடந்திருக்க குழந்தைக்கு? மகான்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் இந்த மாதிரி நடக்கிறது நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு குயுக்தி புத்தி இருக்குது, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. எங்கேயாவது இப்படியா நடக்குமா, என்ன இவன் இப்படி புழுகிறானேன்னு சொல்லுவோம். ஏன்? அந்த அனுபவம் வந்து நமக்கு ஆறுதில்லை. நம்மளை வச்சு தான் உலகத்தையே நம்ம பார்க்குறோம். ஆனால் அவளுடைய பக்தி பாவத்திற்கு ஏற்றாற் போல அனுபவம் கிடைக்கிறதே தவிர ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் இத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறேனே, ஸ்ரத்தையா தானே பண்ணுறேனே, பகவான் பாண்டுரங்கன் வந்து எனக்கு சொப்னத்தில் தரிசனம் கொடுத்தானே, என் மனைவி ஆசைப்பட்டான்னு எனக்கு புத்திரவாக்கியம் கொடுத்துருக்கானே, விட்டல் மேலே நாங்கள் பிராணனையே வச்சுருக்கோமே, எங்கள் உயிர் பாண்டுரங்கன் தானே. ஆனால் அர்ச்சாவதார மூர்த்தியாக ஏற்றுக்கிறதுங்கிற நம்பிக்கை தாண்டி சாப்பிட்டுதுன்னு இந்த குழந்தை சொல்கிறாரு, நேரில் வந்து சாப்பிட்டுதுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஊட்டி விட்டான்னு சொல்கிறாரு. நான் குழந்தை பொய் சொல்லாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கால் பொய் சொல்கிறதோ தெரியல. சரி இன்னைக்கு பார்ப்போன்னு நைவேத்தியம் கொடுத்து அனுப்புகிறார். நாமதேவர் நைவேத்தியம் பண்ணுறதை மறைஞ்சிருந்து பார்க்கிறார். நேத்தி மாதிரியே அபிஷேகமெல்லாம் பண்ணுறார், அலங்காரம்லாம் பண்ணுறார், நைவேத்தியத்தை வச்சுருந்து கெஞ்சறார். சுவாமி வரல. விட்டலா, நேற்றுக்கு வந்து நீ சமத்தா சாப்பிட்டேடா, எனக்கு ஊட்டி விட்டேடா, அப்பா பார்க்குறேன்னு நின்றுருக்காரா, அப்பா பார்க்கணுண்டா, நீ அவர் கொஞ்சம் தரிசனம் கொடுறாங்கிறார். விட்டல் சொல்கிறார், அர்ச்சாவதார மூர்த்தி உள்ளேருந்து சொல்கிறார், உங்கள் அப்பா ஒளிஞ்சுண்டு நான் சாப்பிட்றேனா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக நின்றுருக்கார். இந்த திருட்டுத்தனமெல்லாம் யார்? நான் கற்றுக் கொடுத்தது தாண்டா, ஜார சோர சிகாமணி நான். எங்கிட்டேருந்து மறைஞ்சிருந்து பார்க்க முடியுமா? ஆனால் ஒரு காரியம் மட்டும் பண்ணுறேன், நான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன். எப்போ சந்தேக புக்தியோடு இருக்காரோ, சந்தேக புக்தியோடு இருந்தாக்க அவளுக்கு நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கார். அந்த பகவான் தான் சொல்கிறார், இப்போவும் சந்தேக புத்தியோடு இருக்கிறனால தரிசனம் கொடுக்க மாட்டேன், இந்த பிரசாதத்தை மறைஞ்சு போகிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை மறைஞ்சு போகிற மாதிரி பண்ணுறார். தாமசேட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கார். பிரசாதமெல்லாம் மறைஞ்சு போயிடுறது. நாமதேவர் பகவான்கிட்ட பேசுகிறத கேட்குறார். பகவான் வந்து நாமதேவர்கிட்ட பேசுகிறத கேட்க முடியலை. இந்த குழந்தை அப்படியே கெஞ்சிருது, விட்டல் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிருது. விட்டலா, அப்பா சொல்லித்தாண்டா உன்னையே எனக்கு தெரியும், அப்பா சொல்லாமல் இருந்தா நீ விட்டல் யாருங்க எனக்கு தெரியாதுடா, எங்கள் அப்பாவுக்கு தரிசனம் கொடுறா அப்படின்னு வேண்டிக்கிறது குழந்தை. அப்படியா அப்படின்னு ஒரு க்ஷண நேரம் தரிசனம் கொடுத்தாராம். பகவான் தரிசனம் எப்போவுமே இந்த க்ஷண நேரம் தான் கிடைக்கும். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணி முள்ளு மேலேயும் அக்னி மேலேயும் உடம்பை வருத்திட்டு தபசு பண்ணினாலும் அந்த பகவத் தரிசனம் ஒரு க்ஷணம் தான் கிடைக்கும். அந்த ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுத்தார். தாமசேட்டுக்கு கண்ணெல்லாம் ஜலம், அப்படியே ஆச்சரியப்பட்டார். உடம்பெல்லாம் நடுங்கிறது, தாரதாரியா ஜலம் வருது.
இந்த பாண்டரங்கட கூட நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தோணலை. நாமதேவர் இறுக்கி கட்டிண்டார். இப்படி வாரி முத்தம் கொடுத்தார். என்ன பாக்கியம் பண்ணேன்டா உன்னை நான் பிள்ளையா பிறக்கிறதுக்கு, என்ன பாக்கியம் பண்ணேனோ, என் பூர்வஜரெல்லாம் பண்ண புண்ணியமோ பகவான் அனுகிரகம் நீ எனக்கு கிடைச்சது. நீ குழந்தையா போயிட்ட, இல்லைன்னா உன்னை நமஸ்காரம் பண்ணியிருப்பேன். சின்னவாளை வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணால் ஆயுசு கம்மின்னு சொல்வா. பாகவத தர்மத்தில் அது கிடையாது. இல்லைன்னா உன் காலில் விழுந்திருப்பேன்டா சொல்லி கட்டிண்டார், கொஞ்சினார். குழந்தையோட சேர்ந்து விட்டனுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணா. அப்பனே விட்டலா, பாண்டுரங்கா, நான் இத்தனை நாளாக இயந்திர கதியாக பூஜை பண்ணியிருக்கேனே, சுவாமிக்கு என் குழந்தை சாட்சாத் காரமாக நீ தரிசனம் கொடுத்துட்டியே. உன்னை வந்து சுவாமிக்கு அப்படி வந்து உனக்கு பூஜை பண்ணதுனால நீ வந்து பிரேம பக்தி ஏத்தண்டியே. உன் கிருபையெல்லாம் அந்த பிரேம பக்தி வந்துடுமா? இந்த பிரேம பக்திங்கிறது கோபி நினைக்கிறவாளுக்கு தானே வரும். இந்த பிருந்தாவன ரஜச தலையில் தரித்து கொள்வாளுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்கிறா. அத்தனை உயர்ந்த பக்தி, எதிர்பாராத பக்தி, பிரார்த்தனை இல்லாத பக்தி. கிருஷ்ணா, உனக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறுத்திடுவான். அதுக்கு திருப்பி நீ என்ன கொடுங்கிறத கேட்கவே மாட்டா. அந்த வார்த்தை வரவே வராது கோபிகள்கிட்ட. இதை பார்த்து கத்தண்ட உத்தவர் தானே நாமதேவரா வந்திருக்கார். அப்போ அவருடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கும். குழந்தைய கொண்டு வீட்டுக்கு வந்தா அப்பாவுக்கும் குழந்தைக்கு முஞ்செல்லாம் சிவந்து போயிருக்கு. அம்மா கேட்டா என்னாச்சுன்னு கேட்டா, இப்படி ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சானேம்மா, பகவானுடைய அனுகிரகம் பரம பாக்கியம் பண்ணியிருக்கோண்ணா. என்னாச்சு சொல்லுங்கண்ணா. அம்மா எனக்கு தரிசனம் ஆச்சும்மா, விட்டல் தரிசனம் எனக்கு ஆச்சுங்கிறார் தாமுசேன். சுவாமி ஏற்றுக்கிறத நான் பார்த்தேன். நம்ம குழந்தை நைவேத்தியம் பண்ணுறது சுவாமி வந்து நேரில் ஏற்றுக்கிறத நான் பார்த்தேம்மாங்கிறார். முதல்ல அது கிடைக்கல, சந்தேக புத்தி இருக்கோ இல்லையோ, எவனுக்கு சந்தேகம் இருக்கோ அவனுக்கு நான் தரிசனம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு கீதையில் சொல்கிறார் பகவான். ஒரு நாஸ்திகரை கேட்டோம், நீங்கள் பகவான் இல்லைன்னு சொல்கிறீல, திடீர்னு பகவான் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் இத்தனை நாளாக வராமல் இருந்தேன், அதனால் வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாமே, நாங்கள் இருக்குன்னு சொல்லிருப்பேனேன்னு சொல்கிறார். நீ இருக்குன்னு நினச்சி பார்த்தா நான் இருக்கிறவனா காட்சி கொடுக்குறேன், நீ இல்லைன்னு நினச்சி பார்த்தா நான் இல்லாதவனா காட்சி கொடுக்குறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் இருக்கிறவனாகவும் இல்லாதவனாகவும் அவனே இருக்கான். நீ இல்லைங்கிற பாவனையில் என்னை பார்த்த, நான் இல்லாமல் தான் இருக்கேன். நீ என்னைக்காவது என் நாமாவை சொல்கிற, என் புராணங்களை என்னைக்காவது படிக்கிற, எங்கேயாவது கேட்குற இல்லையா, அதுக்காகவாவது நான் உனக்கு கிருபை பண்ணித்தான் ஆகணும். நான் இருக்கேன்னு காட்டுறேன். எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோமோ அவ்வளவுதான் பலன் கிடைக்கும். கோனாய் ரொம்ப சந்தோஷப்பட்டா, இது வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டான்னு பகவான் சொல்லிருக்காருமா அப்படின்னா தாமசேன். ஏன்பா ஏன் இப்படி சொல்லியிருக்கார்? நம்ப மாட்டா, பகவான் தரிசனம் கொடுத்து நம்ப மாட்டா, பகவான் வந்து சாப்பிட்டு பிரசாத ஊட்டம் நம்ப மாட்டா. ராமேஸ்வரமசர் சொல்கிறார், ஒரு குழந்தை எதை சொன்னாலும் நம்பிடும். அந்த மாதிரி மனோபாவத்தான் பக்திக்கு சரிங்கிறார். மனசு வந்து நல்ல விஷயங்களை ஏற்றுக்க தயார். சரித்திரத்தை சொல்கிறோம், ஓஹோ அப்படி நடந்திருக்குமா, அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு பக்தி பிரேமின்னு நினச்சிக்கணும். அதை விட்டுட்டு அப்படி நடந்திருக்குமா, சுவாமி வந்து தான் சாப்பிட்டு தான் ஊட்டி விட்டதாங்கிற மாதிரி எண்ணங்கள் குதர்க்க புத்தி நமக்கு போகும். சந்தேகப்படுவதே நம்மளுடைய வாழ்க்கையாக போயிடுறது. அந்த அனுபவம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை எப்படி நாம் அனுபவிக்கிறது, அவர் அனுபவம் எப்படி ஏற்பட்டதோ அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுவதற்கு முயற்சி பண்ணி பார்த்துவிட்டு அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கலன்னா அது தப்புன்னு சொல்லலாம். ஒன்றுமே முயற்சி இல்லாமல் அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறது சர்வ முட்டாள்தனம். அந்த அனுபவத்தை நம்ம பெறுவதற்கு சாதனை பண்ணால் அந்த அனுபவம் வந்து தீரும். வெறும் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. பகவான் தன்னை வந்து காட்டிக்கவே மாட்டான். அப்பாவோட சேர்ந்து குழந்தை தினம் கைங்கரியத்துக்கு போகிறது ஆனந்தமாக வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. நாமதேவருக்கு சகோதரி இருந்தான்னு ஏற்கனவே சொன்னோம், ஆவுபாயின்னு பேர். அப்புறம் தான் நாமதேவர் பிறந்தார். பண்டேரிபுரம் எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இந்த பண்டேரி க்ஷேத்திரத்தை மட்டும் ஒரு 10 நாள் தனியாக உபன்யாசமே பண்ணலாம். இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை பற்றி அத்தனை மகான்கள் வந்து பாடி வச்சுருக்கா. நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு அபங்கம். அந்த அபங்கத்தை இப்போ நம்ம கேட்கலாம்.
तगेति नाम तदेति नम तगेति नाम तदेति कोटि गुलामुद्धार कोटि गुलामुद्धार कोटि गुलामुद्धार पंढरी नामाचा बाजार कोटि गुलामुद्धार पंढरी नामाचा बाजार प्रभु नामा हरि नामा विठ्ठल नामाचा बाजार पंढरी नामाचा बाजार पंढरी नामाचा बाजार दाई दाई संत मिलाए दाई दाई संत मिलाए करती जय जयकार करती जय जयकार करती जय जयकार पंढरी नामाचा बाजार करती जय जयकार पंढरी नामाचा बाजार प्रभु नामा हरि नामा विठ्ठल नामाचा बाजार पंढरी नामाचा बाजार पंढरी नामाचा बाजार आषाढ कार्तिक यात्रा भरती आषाढ कार्तिक यात्रा भरती विठ्ठल हा सरदार विठ्ठल हा सरदार विठ्ठल हा सरदार पंढरी नामाचा बाजार विठ्ठल हा सरदार पंढरी नामाचा बाजार प्रभु नामा हरि नामा विठ्ठल नामाचा बाजार पंढरी नामाचा बाजार पंढरी नामाचा बाजार बाळकदासा लागली कोटी बाळकदासा लागली कोटी हरिलेम हरिचेंदार हरिलेम हरिचेंदार हरिलेम हरिचेंदार पंढरी नामाचा बाजार हरिलेम हरिचेंदार पंढरी नामाचा बाजार प्रभु नामा हरि नामा विठ्ठल नामाचा बाजार पंढरी नामाचा बाजार पंढरी नामाचा बाजार विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग विठ्ठल विठ्ठल पांडुरंग பெரிய நாம பஜார் பண்டரிபுரம். சாதாரண பொட்டிக்கடை இல்லை, பெரிய சூப்பர் மார்க்கெட். கிடைக்காததே இங்கே இல்லை. நாமாவில் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் அங்கே கிடைக்கும். அவ்வளோதானா? நாமாவால் எத்தனை உண்டோ அத்தனை பலனும் அங்கே கிடைக்கும். அங்கே நாமா கிடைக்கும். நாமா கிடைக்கிறதுனால அங்கே எல்லாமே கிடைக்கும். பண்டரிபுரத்துக்கு போகிறேடா, ஆமாம் போகிறேன். அங்கே போனால் ஏதாவது வாங்கிட்டு வாங்களேன். வாங்கிட்டு வரேனே. அங்கே என்ன கிடைக்கும்? அங்கே சிப்லா கட்டை கிடைக்கும், ஜால்ரா கிடைக்கும், டோல்கே கிடைக்கும். இதெல்லாம் யாராவது போனால் வாங்கிட்டுடலாம். ஆனால் நாமாவை வாங்கணுன்னா அபாவாலே தான் நேராக போகணும். நாமாவை நாம் தான் போய் வாங்கிட்டு வரணும். ஏன்? அந்த நாமாவை கொடுக்குறவா அப்பேற்பட்ட சாதுக்கள். எத்தனையோ வருஷமாக ஜபம் பண்ணி பஜனை பண்ணி உரியேற்றி இருக்கக்கூடிய நாமாவை நமக்கு கொடுக்குறா. விலை மதிப்பில்லாத பகவன் நாமா. அந்த பகவன் நாமாவை நம்ம வெறுங்கையால் வாங்கிட்டு வரப்படாது. ஏதாவது கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். என்ன கொடுக்க முடியும்? என்ன விலை இருக்கிறதுக்கு? என்ன விலை கொடுக்க முடியும்? 100 ரூபா கொடுக்கலாமா? 1000 ரூபா கொடுக்கலாமா? 2000 கொடுக்க 10,000 லட்சம் ரூபா கொடுக்கலாமா? விலை மதிப்பே கிடையாது. நாமாவை கொடுத்து தான் நம்ம நாமாவை வாங்கணும். அப்படின்னா என்ன? பாவபக்தி இல்லாத நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய நாமா ஒன்றுக்குமே அந்த நாமாவை கொடுத்துட்டு அவள் வருஷமாக பக்தி பயமான வாயிலிருந்து வரக்கூடிய நாமா நம்ம கொடுக்குறா. நாமத்தை கொடுத்து தான் நாமத்தை வாங்கணும். இந்த நாமாங்கும் பொழுது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதாசம் கேட்டேன். அதில் ஒரு வரி சொன்னார். 8 5 எண்ணணும்னார். எனக்கு ஒன்றும் புரியல. 8 5 எண்ணணும்னா 8 5 13 தானே வருது. இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி யோசனை பண்ணேன். ஒரு 5 நிமிஷத்தில் அவரே விளக்கம் கொடுத்தார். 8 5 எண்ணணும்னா கவுண்ட் பண்ணுறதை சொல்லலை, நினச்சி பார்க்கணுன்னார். அப்போது எனக்கு புரியல. 8 5 நினச்சி பார்க்குறது, 8 5 என்னத்தை நினைக்கிறது. அடுத்த வரியில் விளக்கம் சொல்கிறார்.
அஷ்டாட்சர பந்தம் ஓம் நமோ நாராயணாங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தையும் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தையும் மெட்டையஞ்சு எண்ணனும் நினைச்சுட்டே இருக்கணும்னு சொல்றார். அது மாதிரி நாம எந்த நாமாவா இருந்தாலும் பரவாயில்ல, அவாவாளுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி நாமாவை சொல்ல நாமா சொல்லாமல் இருக்கவே கூடாது. பண்டரிபுரத்தில் பார்த்தா கண்டப்படுறவா எல்லாருமே சாதுக்கள் தான், ஒரு அடிக்கடி சாதுக்கள் தான் இருப்பா. பகவானுக்கு ஜெயகோஷம் பாடிண்டே இருப்பா. வாழ்க்கையே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண அந்த நிலையில தான் இருப்பா. பண்டரிபுரத்தில் சர்வசயன ஏகாதசிங்கிற ஆஷாட ஏகாதசியும் உத்தான ஏகாதசிங்கிற கார்த்திகை ஏகாதசியும் ரொம்ப 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 விசேஷமான வைபவமாக நடக்கும். ஆஷாட ஏகாதசியில் திருப்பார்கடலில் பகவான் பள்ளி கொள்ளக்கூடிய தினம். உத்தான ஏகாதசி சுப்பிரபாதம் பிரபோதனம். எல்லாரும் ஆலந்தியிலிருந்து ஆலந்தியிலிருந்து பைட்டன்லேருந்து எல்லா ஊர்லேருந்து பஜனை பண்ணிட்டு ஆனந்தமாக அந்த வாரகிரி யாத்திரைக்கு வருவா. சிங்க மாதிரி நடந்துடுவா. சிங்க மராட்டியருங்கிறார் பாரதியார். கம்பீர நடையோடு வருவா. எல்லாரையும் பார்த்தா சோல்ஜர் சிப்பாய் மாதிரி இருக்கும். அவள் எங்கே போகிறா? சண்டைக்கு போகிறா. யாரோட சண்டை போட போகிறா? இந்த கலிகாலத்தோட சண்டைக்கு போகிறாவா. பண்டரிபுரத்துக்கு நம்ம மண்ணை மிதிச்சுட்டாலே, இந்த பண்டரிபுரம்ங்கிற ஊரை மனசில் நினச்சுட்டாலே, பாண்டுரங்கனை மனசில் நினச்சுட்டாலே கலி நம்மளை விட்டு ஓடியே போயிடுமா. காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சார இந்த ஷட் விஷயம் இருக்கு. இந்த சமாச்சாரங்கள் எட்டியே பார்க்காதாம். ஒவ்வொரு கோஷ்டிக்கும் ஒரு மகாராஜ் இருப்பார். அந்த மகாராஜுக்கெல்லாம் மகாராஜா விட்டலனே இருப்பான். விட்டலகா சர்தார் அப்படின்பா. பாண்டுரங்கனே அத்தனை பேரை அழிச்சின்னு போறார். இந்த மகாக்ஷேத்திரமான பண்டரி, அந்த ஒவ்வொரு அணுவிலையும் பகவானுடைய திருநாமம் நிறைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சந்திரபாகா வாழவண்டிங்கிற மணல் வெளியில் பாகவானுடைய பாததூளி நிறைஞ்சிருக்கு. பாகவதாலாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணும்போது பகவானும் நர்த்தனம் ஆடுறார். பகவானுடைய பாததூளி நிறைஞ்சிருக்கு. அதிவிசேஷமான பார்வபூர்வமான ஒரு க்ஷேத்திரம் பண்டரிபுரம். சொன்னால் புரியாது, போய் அனுபவிக்கணும். அந்த அனுபவிச்சா தான் புரியும். சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறோம், பண்டரிபுரம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. செட்டிக்கு போகிறேன், இன்னைக்கு போகிறோம், எத்தனை நாள் இருப்பேன்? ஒரு ஆஃபடே பண்டரிபுரத்தில் இருக்கான்னு பிளான் பண்ணிருக்கோம்பா. 6 நேரம் இங்கே இருக்க நங்கநாள் இருக்கக்கூடிய பண்டரிநாதன் சன்னதிக்கு போகிறதுக்கே 1/2 நேரம் பத்தாது, ஆஃபடே பத்தாது. ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால், எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் 3 ராத்திரி தங்கணும். க்ஷேத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 நாள் ஆகிடும். அப்படி தெரிஞ்சிட்டதை நம்ம உள் வாங்கிட்டு அதை மனசுக்குள்ள நம்ம நிறுத்துறதுக்கு 1 நாள் ஆகிடும். 3ஆவது நாள் பகவானுடைய விசேஷமான ஒரு அனுபவம் கிடைக்கும். 3 நாள் தங்கினா தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போனதுடைய பலனே கிடைக்கும். இந்த 1/2 நாள் 1/4 நாள்லாம் சைட் சீயிங் மாதிரி போயிட்டு வந்துடலாம், போகிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படி முடியலையா, 1 நாளாவது ஒரு க்ஷேத்திரத்தில் தங்கணும். பண்டரிபூரில் பார்த்தா அவ்வளவு விசேஷமான ஸ்தலமெல்லாம் இருக்குது. பண்டரிபூரில் பண்டரி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் உபன்யாசம் பண்ணியிருக்கார். அத்தனை க்ஷேத்திரத்தை காமிக்கிறார். பண்டரிபூரில் பார்த்தா சந்திரபாகா நதி, வாழவண்டி மணல், அதில் பார்த்ததுனாக்க ஒரு தனி தீர்த்தமே இருக்குது. லோகதண்ட தீர்த்தம்னு இருக்குது. லோகந்தண்ட பண்டரிபுரம் அந்த சந்திரபாகில் ஸ்நானம் பண்ணிட்டு கையோட லோகதண்ட தீர்த்தம் ஸ்நானம் பண்ணுமா. ஸ்நானம் பண்ணால் அவளுக்கு ஜென்மாவே கிடையாதுங்கிறார். அது மாதிரி விசேஷமான இடங்கள்லாம் இருக்குது. நாமதேவருடைய கிரகம் இருக்குது. பல சாதுக்கள் அங்கே அவருடைய கிரகங்கள் இருக்குது. அவர் சமாதி கோவில்லாம் அங்கே இருக்குது. அத்தனையும் தரிசனம் பண்ணும். நாமகே நகரி வைகுண்டி பண்டரிங்கிறார் துகாராம் பகராஜ். எங்கே பார்த்தாலும் பகவன் நாமா நரமின பூமி, பகவன் நாமாவாலேயே கட்டப்பட்ட க்ஷேத்திரம் பண்டரிபுரம்ங்கிறார் நரகிரி சோனார். அந்த இடத்துல இருக்க நாமதேவருக்கு பக்தி சொல்றதுக்கு சொல்லி தரணுமா? ராமாயணம் மகாபாரதமும் உபன்யாசம் பண்ணுறா வாழவண்டி நதிக்கரையில். ராமாயணம் மகாபாரதம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக நேரம் ஆகும். அதிக மணி நேரம் சொன்னால் தான் சரித்திரத்தை சொல்ல முடியும். நாங்கள் இருக்கிறவளாம் என்ன பண்ணுவா, ஒரு சாதுவை பற்றி பேசணும், இப்போ ஞானேஸ்வரை பற்றி பேசணும்னா ஒரு அபங்கத்தை எடுத்து அந்த அபங்கத்தை பாடுவா. அந்த அபங்கத்துக்கு அர்த்தம் சொல்லுவா. அந்த அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த சரித்திரத்தில் பிரசாதம் மாதிரி அவளை பற்றி ஒரு வரி சொல்லிடுவா. எங்கே பார்த்தாலும் ஹரிகீர்த்தனம் நடக்கும். ராமாயணம் பாரதம் பாகவதம்னா சப்தாகமாக நடக்கும்.
அப்படி ஒரு கோஷ்டி வந்து தான் சந்திரபாகா நதிக்கரையில் ராமாயண பிரவசனம் பண்ணிட்டு இருக்கார். சந்திரபாகே திரி அயகில்ய கோஷ்டி, சந்திரபாகே திரி அயகில்ய கோஷ்டி. சந்திரபாகா தீர்த்தத்தில் ஒரு கோஷ்டி தங்கியிருக்கா. அவெல்லாம் தான் தங்குவா. யாத்திரை கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்புல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்? ரூமெல்லாம் வசதியாக இருக்குமா? கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் கிடைக்குமா? லிஃப்ட் இருக்குமா? சவுத் இண்டியன் மில்ஸ் கிடைக்குமா? காலம்பரம் இட்லி தோசை காஃபி பொங்கல் வடை கிடைக்குமா? இதை தான் கேட்போம். க்ஷேத்திரத்துக்கு போகிறோமே, பகவானை பார்க்க முடியுமா? பகவான் பக்கத்தில் என்ன கோவில் இருக்குது? இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு வராது. உங்களை மாதிரி ஞானிகள்லாம் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இந்த மாதிரி அஞ்ஞானியை தான் கேட்போம். அவள் எங்கேயுமே தங்களை வெட்ட வெளியில் வாழ வண்டி கரையில் தங்கியிருக்கா. சந்திரபாகே திரி அயகில்ய கோஷ்டி வால்மீகே சதகோடி கிரந்த கேளா. அங்கே ஒருத்தர் வால்மீகி ராமாயணம் பிரவசனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், வால்மீகி ஆரம்பத்தில் ராமாயணத்தை 100 கோடி ஸ்லோகங்கள்லாம் எழுதினார். ஆனால் இப்போ நாம் சொல்கிறதுக்கு 24,000 ஸ்லோகம் தான் கிடைக்கிறது. சதகோடி பிரவிஸ்தரம்னு ஸ்லோகமே இருக்குங்கிறார். நாமதேவர் அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கார். வால்மீகி முனிவர் 100 கோடி ஸ்லோகங்களை ராமாயணத்தை எழுதினாராமே, ராமர் மேலே எழுதினாராமே, அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணியிருக்கவே முடியாது. இப்படி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா வாழ்க்கையில் ஒரு லௌகீக விஷயங்களை மனசு பிரவர்த்திக்காமையே போயிடுமே, நாம் இப்படி பண்ணினா என்ன அப்படின்னு தோன்றது. அந்த ஒரு செயலை பார்த்த உடனே தோன்றது தான் பக்தி பாவனை. கேலே மஜா சித்த பகுஜாலே கிளேச விருத்தாம்பியா ஆயுஷ்ட ஜமாவிலே. நான் தண்டமாக இருக்கேனே பாண்டுரங்கா, நான் இத்தனை நாள் தண்டமாக இருந்துட்டேனே. நான் உன் பேர 100 கோடி அபங்கம் பாடுவேன்னு சங்கல்பம் பண்ணிக்க எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கையில் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் உன்னையே பாடிட்டு இருக்கேன், உன்னை நினச்சிட்டே இருக்கேன். நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை கெஞ்சல் என வர வேண்டும் அப்படிங்கிற அருணகிரிநாதர் அதே தான் சொல்கிறார். இவர் விருதாம்யா ஆயுஷ்ய ஜமாவிலே. உடனே கிடுகிடு கோவிலுக்குள்ளே போனார். பாண்டுரங்கா, சந்திரபாகா நதிக்கரையில் வால்மீகி ராமாயணம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமே பகவான் சொல்கிறார். கேட்ட உடனே எனக்கு மனசு கவலையாக இருக்குப்பா. என்னடா கவலை? ராமாயணம் கேட்டால் கவலைப்பட வேண்டாம்டா, கவலையெல்லாம் போயிடும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ராமாவதாரத்தில், தெரியுமா உனக்கு? அந்த கஷ்டத்தை கேட்டால் நீங்கள் படுற கஷ்டமெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. அவ்வளவு கஷ்டத்தையும் நான் பட்டுவிட்டேன். ராமாயண மகாபாரதம் எதுக்கு கேட்குறோம்? தெய்வ அம்சமாக அவதாரம் பண்ண பாண்டவாளுக்கும் தெய்வமே ஆன ராமனும் கிருஷ்ணனுமே அப்படி கஷ்டப்பட்டான். ஏன்? மனுஷ ஜென்மமாக வந்ததால. அப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டத்தில் கூட தர்மத்தை விடாமல் இருந்த கஷ்டத்தை காட்டுட்டு தானே அவெல்லாம் காமிச்சா. உனக்கு என்னடா கவலை அப்படின்னு கேட்குறார். விட்டலா, பாண்டுரங்கன தண்டமாக இருக்கேனே. வால்மீகி 100 கோடி ஸ்லோகம் எழுதினாராமே. ஜாவு நீ ராவுல விட்டோசி வினவிலே வால்மீகி காணே கேளே ராமாயணே. உனக்கு என்னடா? நீ என்ன பண்ண போற? அசேனமி கரதுஜா பக்த தேவா சித்தி சகா அந்யா வர்ணப மாசா. பாண்டுரங்கா, நான் உன் மேல 100 கோடி அபங்கம் பாட போகிறேன். எப்படா பாட போகிற? எனக்கு தெரியாது. இந்த பாடணுங்கிற எண்ணத்தை நீ எனக்கு கொடுத்துட்ட, நீ தான் நடத்திக்கணும். சித்தி சகா அந்யா வார்ணப மாசா சதகோடி துஜே கரீன அபங்க மனே பாண்டுரங்கா இக்கடாமியா. 100 கோடி அபங்கமா? என்ன விளையாடுறியாடா? எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? நீ மனுஷனா பிறந்திருக்க, மனுஷ ஜென்மம் எடுத்திருக்க. அது வரையில உனக்கு ஆயுஸ் இருக்கணுமே. விட்டலா, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் கேட்டேன்னா இங்கே பிறந்தேன், நீ தானே நினச்சி கொடுத்த. அப்போ அந்த கவலை உனக்கு தானே. நான் அபங்கம் பாடுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். சதகோடி அபங்கம், உன் மேலே 100 கோடி அபங்கம் பாட போகிறேன். அது சங்கல்பம் பண்ணிவிட்டேன். எனக்கு என்ன கவலை? ஆயுசை பற்றி எனக்கு என்ன கவலை? அது உன்னுடைய கவலை.
அதுக்கு தக்கன மாதிரி என்னுடைய ஆயுசை விருத்தி பண்ணி கொடுக்க உன்னுடைய கவலை, அது நீயே பண்ணு அப்படின்றார். தயாவேள ஹோஷ்யா ஆயுஷ்யாதி விருத்தி ஆதாங்சி அபகிதி தோடியதே நாமாமனே ஜரீன ஹோதா சம்பூர்ண ஜுகானே உதிரி துஜே புடே சதகோடி துஜே கரீன பங்க. பகவான்கிட்ட பொறுப்பை விட்டுட்டார். கேட்டார், கணக்கே சரியாக வரமாட்டேங்கிறத, 100 கோடி அபங்கன்னு சொல்கிறேன், எப்படி வருது? ஒரு நாளைக்கு சாதாரணமாக 24 மணி நேரம் இருக்குது. மனுஷாளுக்கு சரீர தேவைகளுக்கு ஒரு 3-4 மணி நேரம் போயிடும். அடுத்து தூக்கம்தான். சாதாரணமாக ஒரு 6 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அப்போது 10 மணி நேரம் போயிடுது. 14 மணி நேரம் தான் இருக்குது. லௌகீக விஷயத்தில் எதுலேயுமே இல்லாமல் நாமதேவர் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு எத்தனை அபங்கம் அவர் எழுதியிருக்க முடியும்? ஒரு 80 வயசு வரை இருக்காரு சொல்கிறா. கணக்கு பண்ணால் 100 கோடி அபங்கம் வரலையே, டேலி ஆகலையே அப்படின்னு கேட்டார். ஐயா, அது நாமதேவர் பாடு, பாண்டரங்கம் பாடு, உனக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவர் அத்தனை கோடி அபங்கம் எழுத வச்சார் பகவான் சரித்திரம் சொல்கிறது. எந்த கணக்கில் பகவான் எடுத்துட்டார் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு அக்ஷரத்தையும் லட்சமாக எடுத்துட்டு அக்ஷர லட்சம்னு சொல்வா, லட்சமாக எடுத்துட்டுருக்கலாம், தெரியாது. ஒரு சமயம் ஔவையார் ஒரு ஊருக்கு வந்துட்டுருக்கா. வர வழியில் அந்த ஊரில் இருக்கிற புலவரெல்லாம் வெளியில் உட்காந்துருக்கா, ஊருக்கு வெளியில் உட்காந்துருக்கா. என்னன்னு கேட்குறா. இது ராஜா நாளைக்குள்ள 4 கோடி அபங்கம் எழுதி கொடுக்கணும், 4 கோடி பாடல் எழுதி, அபங்கனே வருது விட்டலா, 4 கோடி பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். 1 கோடி அபங்கம் எழுதுறதுங்கிறதே முடியாது, 4 கோடி அபங்கம் எழுதணும்னு சொல்லிட்டார். அது எழுதி முடிச்சாதான் நீங்கள் நகரத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சுட்டார். எங்களுக்கு தர மானியத்தரம் நிறுத்திட போகிறேன்னு சொல்கிறார். ரொம்ப கிறுக்கு பிடிச்சவராக இருக்காரு அப்படிங்கிறார். அவ்வையார் சொல்கிறார், அவ்வளவு தானே, 4 கோடி பாட்டு தானே, நான் எழுதி தரேன் அப்படிங்கிறா. என்னது, நீங்கள் எழுதிடுவேலா? எப்படி எழுதுவேல எல்லாரும் கேட்குறா. ஔவையாருக்கு பிள்ளையாரோட அனுகிரகம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். சரி போலாம் வாங்கன்னு கூப்பிட்றா. எழுதுறேன்னு சொல்லல, போலாங்கிறேங்கிறா. இப்போ எழுதுறதுக்குலாம் நேரம் இல்லை, அத்தனை மனசில் இருக்குது, போலாம் வாங்கன்னு கூப்பிட்றா. 4 கோடி பாட்டு இருக்காங்கிறா. இருக்குது, போகலாம். ராஜசபைக்கு போகிறா. ஔவையார் வந்திருக்கான்னு ராஜா மரியாதை கொடுத்து ஆசனத்தில் உட்கார வைக்கிறா. ராஜாட்ட சொல்கிறா ஔவையார், 4 கோடி பாட்டோடு வந்திருக்கேன், எழுதுக்கிறதுக்கு ஆளை ரெடி பண்ணு அப்படிங்கிறா. ஒத்துரால் எழுத முடியுமா? ஒரு 100கணக்கான பேர் ஓலை எழுத்தானோட உட்காந்துட்டு இருக்கா. ஔவையார் சொல்கிற பாட்டை இது பண்ணணும்னு. ராஜா, 4 கோடி பாட்டு நான் பாடிடுறேன், நீ ஊருக்கு வெளியில் அனுப்பிச்சிருக்க எல்லா புலரும் உள்ளே கூப்பிட்டுக்கணும். சரி கூப்பிட்டுக்கிறேன். அவருடைய மானியத்தெல்லாம் நிறுத்தப்படாது. சரி நிறுத்த மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்ணப்படாது, பண்ண மாட்டேன், எழுதிக்கோ. மதியாதார் முற்றம் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும். 1 கோடி. மதியாதார் முற்றம் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்றே உவட்டறியார் தம்மணியில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதல் கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பிடம் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். 4 கோடி அமங்க ஆயிடுத்து, முடிச்சுடுறா. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல, விளக்கம் சொல்றா. மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். நம்மளை வாட கூப்பிடுறதே இல்லை, நம்மளை மதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்க வாத்துக்கு போகாதே. மழைக்கு கூட வாத்து ஒதுங்காதேங்கிறார். பகவான் கூப்பிட்றார், கோவிலுக்கு வான்னு. கோவிலுக்கெல்லாம் போகிறதில்ல, வேண்டாம், நம்ம வரவேற்காத கிரகத்துக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி போகாமல் இருப்பது 1 கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று ஓட்டறியார் தம்மணியில் உண்ணாமை கோடி பெறும். ராத்துக்கு போகிறோம், அப்பா கூப்பிட்றதே வாங்க அப்படிங்கும்போதே தெரியும், ஏண்டா வந்திருக்கேன்னு கேள்வி கேட்குறான்னு தெரியும். சாப்பிட்றல நாம் போய் அங்கே போய் வாசனை மூக்க தொலைக்கிறத என்ன பண்ணியிருக்கேன் கேட்கக்கூடாது. நம்ம உண்மையாக சாப்பிடணும்னு என்ன பண்ணோம், போன உடனே வாங்க 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 வாங்க, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கேல, மாமியை கூட்டிகிட்டு வரலையா, வாங்க கரெக்டாக சாப்பாட்டே மாமா சந்தியாவந்தனம் மத்தியானம் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுடலாம், இலைய போடுற அப்படின்னு சொல்லி
கூப்பிட்டாத்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அங்கே போனதே வந்து அவளுக்கு ஒரு பாரம் நினைக்கிற இடத்துல சாப்பிடக்கூடாது. உண்ணீர் உண்ணீர் என்று உவட்டறியார் தம்மணியில் உண்ணாமை கோடி பெறும். அடுத்தாப்புல சொல்லக்கூடிய வாக்கியம் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வாக்கியம். அதை வந்து கொஞ்சம் கவனமாக கேட்போம். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதல் கோடி பெறும். நம்ம அண்ணா தம்பிக்குள்ள, அப்பா பிள்ளைக்குள்ள, சகோதரருக்குள்ள, பக்கத்தாத்துக்குள்ள இந்த மாதிரி விரோத மனப்பான்மை இருக்கு. விரோதம் பாராட்டுறோம், ஈகோ. இந்த ஈகோ தான் வந்து விரோதத்துக்கே காரணம், விட்டு கொடுக்காம போறது. ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் முதல் நாள் சொல்றா, மறுநாள் கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்றா. பரதனுக்கு முடிசூட்டா போற, நீ காணத்துக்கு போங்கிறா. என் தம்பி பரதனுக்கு தானே பட்டாபிஷேகம், என் தம்பி பரதன் தான் நாட்டாள போறான். ரொம்ப சந்தோஷம். சகோதரனுக்கு வந்து தன்னை காட்டுக்கு அனுப்பிச்சும் சகோதரனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் முடிந்த இவ்வளோ ஆனந்தம். அந்த மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும். நம்ம பல சமயங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆஃபீஸில் விட்டு கொடுக்குறோம், பக்கத்தை ஃப்ளாட்காரன்ட்ட விட்டு கொடுக்குறோம், எங்கே போனாலும் விட்டு. ஆனால் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து நம்ம சகோதரர்கிட்டையும் நம்ம கூட பிறந்தா நம்மளுடைய அம்மா நம்மளுடைய சுற்றத்தாட்ட இருக்கணும். அது மாதிரி ஒரு பிரிவு, ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கோடி ரூபாய் கூட செலவு பண்ணினாம் அப்படின்னு தான் அவ்வையார் சொல்கிறான். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதல் கோடி பெறும். கோடி ரூபாய் செலவு பண்ணியா அவட சேர்ந்துடணும், சண்டை போட்டே இருக்கக்கூடாது. பேசாமல் இருக்கார் அப்படின்னாக்க அவர் ஏன் பேசாமல் இருக்காருங்கிறத வந்து செலவு கண்டுபிடிக்கிறதுக்கே அது நம்ம சேர்றது கோடி ரூபாய் கூட செலவு பண்ணலாங்கிறான். அடுத்தது, கோடான கோடு கொடுப்பினம் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். வாக்கு தவறப்படாது, வாக்கு தவறப்படாது. வாக்கு தவறாமல் இருக்கிறது என்ன பண்ணலாம்? வாக்கு தவற பேசவே படாது. பேசாமல் இருந்தாலே வாக்கு கொடுக்க மாட்டோம். மாமா அடுத்த வாரம் நம்ம பாத்தில் வந்து இந்த உபன்யாசம் பண்ணுறேன்லான்னு ஒருத்தர் கேட்குறார். என்ன சொல்லணும்? போஷகனை தான் பார்க்கலாம், பகவத் சங்கல்பம் தான் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆஹா அவ்வளோதானே, நான் வந்துடுறேன் அந்த வார்த்தை சொல்லப்படாது. வாக்கு கொடுத்துட்டா வாக்கு போகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தடவை தன்னுடைய பக்தன் ஒருத்தருடைய வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அன்றைக்கி பக்தால் நிறைய பேர் வந்தாலும் பேசினே இருந்துட்டா, நேரம் போனதே தெரியல. இருட்டி போயிடுத்து, 9 மணி இருக்கும். கூட இருந்த சிஷ்யர் சொல்கிறார், குருநாதரே இன்னைக்கு வாரத்துக்கு நம்ம வரேன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம் மணி ஆகிடுத்து, போகலாம் அப்படின்னு புறப்படுறார். மணி 9க்கு மேலே ஆகிடுத்து, எல்லோரும் படுத்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆற்று வாசப்படியை போய் மிதிச்சு விட்டு, நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்துவிட்டேன், நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவார். சின்ன விஷயம் கூட, அந்த சின்ன விஷயத்தில் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுறாரு பார்க்கணும். விவேகானந்தர் குருநாதர் தரிசனம் பண்ண போவார். கல்கத்தாலேருந்து போட்டில் போவார். கொஞ்சம் முன்னாடி போயிட்டா, நீங்கள் குருநாதரை 3 மணிக்கு தரிசனம் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கார். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போயிட்டாலும் கூட படகுத்துறையிலே இருப்பான். 3 மணி ஆகலை, குருநாதரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படகுத்துறையிலே இருந்து தரிசனம் பண்ணுவான். இருந்து 3 மணிக்கு போய் தரிசனம் பண்ணுவான். வாக்கு வந்து கொடுத்தா அந்த வாக்கை வந்து சத்தியமாக காப்பாற்றணும். பகவான் வந்து சத்தியஸ்வரூபமாகவே இருக்கான். సత్యస్వరూపమైన 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 ప్రత్యక్షమే గాని రామా జానకీ రమణ కళ్యాణ గుణ సజ్జనావన నిపుణ జానకీ రమణ కళ్యాణ గుణ సజ్జనావన నిపుణ జానకీ రమణ కళ్యాణ గుణ సజ్జనావన నిపుణ రామా ಎಂದ ಜುಜಿನ ನೀವು ಎಂದ ಜುಜಿನ ನೀತು ಎಂದ ಜುಜಿನ ನೀವು ಎಂದು ಜುಜಿನ ನೀರು
ವಸು ರಾಮ ಜಾನಕಿ ರಮಣ ಕಲ್ಯಾಣ ಗುಣ ಸಜ್ಜನ ವನ ನಿಪುಣ ಭದ್ರಾಚಲ ನಿವಾಸ ಭದ್ರಾಚಲ ನಿವಾಸ ಭದ್ರಾಚಲ ನಿವಾಸ ಭದ್ರಾಚಲ ನಿವಾಸ ಫಲಿತ ರಾಮದಾಸ ರಾಮ ಜಾನಕಿ ರಮಣ ಕಲ್ಯಾಣ ಗುಣ ಸಜ್ಜನ ವನ ನಿಪುಣ ಕಲ್ಯಾಣ ಗುಣ ಸಜ್ಜನ ವನ ನಿಪುಣ. வாக்கில் சத்தியம் இருக்கணும். சாதுக்கள்லாம் சத்தியமே சொரூபமாக இருப்பா. அவள் வாக்கில் ஏதாவது தவறுதலாக வந்துட்டாலும் அந்த வாக்கை பகவான் சத்தியமாக்கிடுவார். 100 கோடி அபங்கம் எழுதணுங்கிற எண்ணம் நாமதேவருக்கு ஏற்பட்டது. அந்த எண்ணத்தை வைப்பிக்கிற எண்ணத்தில் இனிமேல் அபங்கம் பாடுறது தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு தீர்மானம் பண்ணிட்டார். விட்டல் கேட்டார், நாமதேவா அவ்வளோ நாள் இருப்பேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அது என் கையில் இல்லையே, உன் கையில் தானே இருக்குன்னார். பிறப்பும் இறப்பும் நடப்பும் அவன் கையில் தான் இருக்கு, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, சிப்ளா கட்ட ஜாலராக இருக்குது. வாழறது அவனால், நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவனால், பிறந்தது அவனால், நம்ம போக போகிறதும் அவனால். இந்த பாவனை வந்துவிட்டா வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். ஏதோ மனசில் ஒரு கவலை இருக்குது, பகவத் தடப்படுறது, உடம்பு முடியல, கோவிலுக்கு போங்க எண்ணம் வரல, டென்ஷனாக இருக்குது, கோவிலுக்கு போக முடியல. ஆனால் கோவிலுக்கு போனாலோ பகவத் சிந்தனை வந்தாலும் இந்த டென்ஷன்லாம் போயிடும், கவலையெல்லாம் போயிடும். கோவிலுக்கு போனால் துக்கமெல்லாம் போயிடும், ஆனந்தமாக இருக்கும். கபீர்தாஸ் சொல்கிறார், வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கும்போது பகவானை ஒருத்தர் நினைக்க மாட்டேங்கிறா, கஷ்டம் வந்தால் பகவான் நினைக்கிறா. ரகசியம் சொல்கிறேன், சுகமாக இருக்கும்போது பகவானை நினச்சி விட்டா துக்கமே வராது. துக்கத்தில் பகவானை ஸ்மரணம் பண்ணுறோம், ஏன் கஷ்டத்தில் ஏன் ஓடுறோம்? எப்போவுமே நினச்சிருந்துட்டா இந்த தேகத்துக்கு என்ன ஆனாலும் நான் சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு இருந்துடணும் அப்படிங்கிறார். இந்த தேகத்தை நான் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சுட்டேன், பாரத்தை உன் சரணார விதத்தில் கொடுத்துட்டேன், என்ன நீ காப்பாற்று, நான் போட்ட சங்கல்பத்தை காப்பாற்று பாண்டுரங்கா அப்படின்னு நாமதேவர் சொல்றார். சரணானா கோடி சர்வதா, சரணானா கோடி சர்வதா, அடி தூசே பண்டரிநாத, அடி தூசே பண்டரிநாத, ஏக ஜாவோ அதர்வா ஜாவோ பாண்டுரங்கி த்ருடபாவோ வதனி துதே மங்கள நாமா ஹிருதயி அகண்டித பிரேம நாமாமரே கேசவராஜா கிளானேம गायति माजा, केलानेम गायति माजा, वदनी तुझे मंगला माया, वदनी तुझे मंगल नाम, विठ्ठल 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 विठ्ठल
உன்னுடைய வாக்கில் உன்னுடைய மங்களகரமான நாமா இருக்கணும். என் மனசில் எப்பவும் உன்மேல அன்பு இருக்கணும். உன்னுடைய ஸ்வரூபமான ஜீவன்கிடத்தில் அன்பு இருக்கணும். உன்னோட மறு வடிவமான பிரபஞ்சத்தில் அன்பு இருக்கணும். எங்கு பார்த்தாலும் பிரேமை 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 அகண்டமாக உன்னுடைய நாமா இருக்கணும். இது மட்டும் எனக்கு கொடுத்துருப்பாண்டுறங்க. என்னுடைய நியமத்தை நீ நடத்துவையே, என்னுடைய நித்தியப்படி வாழ்க்கையை நீ நடத்துவை பாண்டுறங்க. என்னுடைய சரீரத்திற்கு எது வேணாலும் ஆகட்டும், உன்னுடைய சரணத்தை நான் விடவே மாட்டேன். பகவானோட சரணத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணினாலும் ஒன்றுமே ஆகாது. பிரார்த்தனை பண்ணி பாடிட்டே இருக்கார். ஆரம்பத்தில் வந்து அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. குழந்தை பக்தி பண்ணுறான்னு சந்தோஷப்பட்டா. பக்தியே பண்ணுறான், சந்தோஷம் இருக்குமா? குழந்தை கோவிலுக்கு போகிறான், சந்தோஷம். ஆனால் கோவில்லையே குடியிருக்கான், சந்தோஷமாக இருக்குமா? சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழ்க்கே இதை ஏற்றுக்க முடியாது. பிள்ளை வந்து அப்படி இருக்கான்னு. நாமதேவர் அம்மா அப்பாவுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. அப்பா கூப்பிட்டார், நீ பஜனை பண்ணுற, சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப பக்தியாக இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ பாடினா விட்டல் ஆடுறான்னு சொல்கிற, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வயசாகிடுத்துடா, நீ பெரிய பையனாகிட்ட, 12-13 வயசு. அந்த காலத்தில் 12-13 வயசுனா கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு. உனக்கு கல்யாணம் பண்ணுண்டா, குடும்ப பொறுப்பு இல்லாமே இருக்கேன் நீயே, உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? ஒரு மாட்டுப்பண் வந்தால் தானே உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும். நிறைய துணி கொடுக்குறாடா, என்னால் தைக்கவே முடியலடா, வயசாகிடுத்து பாரு, ஊசியில் நூல் கோக்க கூட என்னால் முடியலடா, இதெல்லாம் நீ கற்றுக்க வேண்டாமாடா? பா, என்ன கற்றுக்கணும் சொல்லுங்க, நான் கற்றுக்கிறேன். ஒன்றும் இல்லைடா, எப்படி அளவெடுக்கிறது, எப்படி கத்திரிக்கிறது, எப்படி தைக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பொறுப்பு இல்லாமல் இருக்கியேடா நாமதேவா. பக்தி பண்ணுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ஆனால் அது இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பக்தி பண்ணுற நேரத்தில் பக்தி இருக்கணும், தொழில் பண்ணுற நேரத்தில் தொழில் இருக்கணும். அது இது இருக்க வேண்டிய இடத்துல இல்லையா? பா, ராத்திரியும் பகலும் பஜனை பண்ணுறேன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களே. இல்லைப்பா, இல்லை, நம்ம குலம் சிப்பி குலம், தைக்கிறவா தையல்கார குலம் தான் அது. அந்த தொழில் தான்ப்பா நான் பண்ணுறேன். என்னடா பண்ணுற நீ? ஒன்றும் துணி தைக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு தடவை என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. அளவு எடுப்பேன், அந்த எடுத்த அளவை வந்து துணியில் வந்து அப்படியே குறிப்பேன். இந்த அளவுக்கு போக மீதி இருக்கிறத வெட்டிடுவேன். பாக்கி இருக்கிற துணியை வந்து எப்படி தைக்கணுமோ அந்த மாதிரி தைச்சி கொடுப்பேன். இதாண்டா நான் பண்ணுறேன். பா, அதே தான்ப்பா நான் பண்ணுறேன். நான் சிப்பி குல தொழில் தான்ப்பா பண்ணுறேன். இந்த பிரபஞ்சத்திலேருந்து என்னை வெட்டி பாண்டவங்களோட நான் தைச்சுன்னுட்டேன்ப்பா. இந்த தைச்சதாப்பா நான் பண்ணுறேன். சிப்பி ஆச்சே குளி ஜென்ம மாசா ஜால கரிகேது குந்தலா சதசனி ராத்திரி மாகி திரி திவசமாகி திரி ஆணுமாகே ரகஜீவி நாகி மாஞ்சா. பகவானுக்கு ஏத்தாப்புல நான் அளவெடுத்துட்டேன்ப்பா. வேண்டாத விஷயங்களை வெட்டி விட்டுட்டேன்ப்பா. நான் விட்டலோடு தைச்சுன்னுட்டேன். இந்த தையல் பிரிக்கவே முடியாது, இனிமேல் விட்டல் என்னையுமே பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறார். கோனாய் ரொம்ப வருத்தப்படுறா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லப ராதிகா வல்லப ஜெய ஜெய. எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருள் வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருள் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயும் நன்றாயும் இருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் ஞானானந்தர் அருள் வேண்டும். மாவுளி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஜெய். குரு துக்காராம் மகாராஜுக்கு ஜெய். ஞானி நாம்தேவ் மகாராஜுக்கு ஜெய். जगन्नाथ महाराज के जय. समस्त साधु मंडल की जय. पतित पावन दिव्य मधुर मधुर बहमन्नाम की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.